கொஸ்குட ஆமைகள் பாதுகாப்பு நிலையத்தின் உரிமையாளர் இன்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் நாளை பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கொஸ்குட ஆமைகள் பாதுகாப்பு நிலையத்திலிருந்து வெள்ளை ஆமை ஒன்று திருடப்பட்டதாக பொய்யான முறையில் முறைப்பாடு செய்யப்பட்டமை மற்றும் அங்கிருந்த ஆமைகளை துன்புறுத்தும் வகையில் செயற்பட்டமை போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஆமைகள் பாதுகாப்பு நிலையத்தின் உரிமையாளரின் மகளின் வீட்டிலிருந்து ஆமை மீட்கப்பட்டதோடு காணாமற் போன வெள்ளை ஆமையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். காணாமற் போன வெள்ளை ஆமை 9 கிலோகிராம் எடையுடையது என்பதுடன் கண்டுபிடிக்கப்பட்ட வெள்ளை ஆமையின் நிறை 5 கிலோகிராம் என்றும் பாதுகாப்பு காரணமாக அந்த ஆமை மகளின் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக ஆமைகள் பாதுகாப்பு மத்திய நிலையத்தின் உரிமையாளர் குறிப்பிட்டார். இந்த ஆமையை அடையாளம் காண்பதற்காக பாடகர் அமல் பெரேராவும் அங்கு வந்திருந்தார். இந்த ஆமையை ஒளிப்பதிவு செய்வதற்கு வீட்டின் உரிமையாளர்கள் நேற்று இடமளிக்காத போதிலும் இன்று அவர்களுக்கு அனுமதி அளித்தனர். எனினும் அதற்கு போலீசார் தடை ஏற்படுத்தினர். கொஸ்குட ஆமைகள் பாதுகாப்பு நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அவரது வீட்டில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆமை காணாமற் போவதற்கு முன்பு இடம்பெற்ற சம்பவம் குறித்து அவர் கருத்து வெளியிட்டார். என்னை தொலைபேசி வாயிலாக அழைத்து நான் கொஸ்குட போலீஸ் போக்குவரத்து பிரிவிலிருந்து கதைக்கிறேன். எனது வர்த்தகர் இலங்கைக்கு வந்துள்ளார். 3 கோடிக்கு தருவதாக இருந்தால் தாருங்கள், இல்லை என்றால் வேண்டாம், அவர் போகின்றார் என்று கூறினார். அதன் பின்னர் எவ்வளவு என்றாலும் நான் தரமாட்டேன் என்று கூறினேன். உயிரினங்களை விற்பனை செய்வதில்லை என்று கூறினேன். பின்னர் ஞாயிற்றுக்கிழமை இரவு அது காணாமற் போனது. இதுதான் என்னிடமிருந்து காணாமற் போன ஆமை. 3-4 மாதங்களாக மற்றைய ஆமையை ஒவ்வொருவரும் கேட்பதால் அந்த ஆமையை நான் அகற்றினேன். அமல் பெரேராவை சந்தேகிப்பதாக நான் கூறவில்லை. போலீசாரும் அவ்வாறு கூறவில்லை. என்னிடம் ஆமையை கேட்ட ஏனையோரையும் சந்தேகம் என்று கூறவில்லை. இதை திருடியவர் விடயத்தை எனது பக்கம் திசை திருப்புவதற்கு முயற்சிப்பதாக நான் நினைக்கிறேன். இதில் ஒன்று 6 மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்தது. இந்த புகைப்படத்தில் இருப்பது 2013 டிசம்பர் மாதம் 15, 16 திகதிகளில் காணாமற் போன அல்பினோ வகை வெள்ளை ஆமையாகும். 15 වෙනිදා එළිය වැටෙන 16 වෙනිදා වෙන විට අතුරුදහන් වෙච්ච ඇල්බිනෝ වර්ගයේ සුදු කැස් බෑවා. මෙහිදී ඊටාම දැඩි පරස්පරතාවයක් මේ පැමිණිලි අතර முறைப்பாட்டாளர்களின் கருத்து மற்றும் கண்டெடுக்கப்பட்ட ஆமை தொடர்பிலும் பரஸ்பர முரண்பாடுகள் ஏற்பட்டன. 9.5 கிலோகிராம் நிறையுடைய ஆமை காணாமற் போனமை தொடர்பில் ஏன் முறைப்பாடு செய்யப்பட்டது, அவ்வாறான ஆமை காணாமற் போயுள்ளதா என்பது தொடர்பில் எமக்கு பிரச்சனை எழுந்துள்ளது. நேற்றும் இன்றும் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 9.5 கிலோகிராம் நிறையுடைய ஆமை 2013, 12, 15 திகதியாகும் போது ஆமைகள் பராமரிக்கும் மத்திய நிலையத்தில் இருக்கவில்லை என ஊழியர்கள் விசாரணைகளின் போது குறிப்பிட்டனர். இவ்வாறான நிறையுடைய ஆமை இந்த பராமரிப்பு நிலையத்தில் இருந்துள்ளது. ஆனால் அந்த ஆமை பல மாதங்களுக்கு முன்னர் இறந்துள்ளது. அந்த ஆமையின் உடல் பாகங்கள் ரசாயன பதார்த்தமிட்டு அந்த பராமரிப்பு நிலையத்திலேயே வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்தது. පෑවාගේ ශරීර කොටස් ෆෝමලින් වල බහ එම සුරැකුම් මධ්‍යස්ථානෙම තබා තිබෙන බවට අනාවරණය වුණා.